இன்றைக்கி நாம் சிம்பிள் அண்ட் டேஸ்டி ஸ்வீட் பர்ஃபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரம் ஹீட் பண்ணி 2 கப் கடல மாவு ஆட் பண்ணிக்கோங்க. கடல மாவு நல்லா ஹீட் ஆகட்டும். மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க. மாவு கொஞ்சம் கருக்காமல் பார்த்துக்கோங்க. கட்டி கட்டியாக இருக்கிறதுலாம் உடச்சி விட்டு நல்லா கிளறி விடுங்க. மாவு ஹீட் ஆயிடுச்சு. இப்போது ஒரு கப் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யோடு சேர்ந்து நல்லா கலந்து விடுங்க. மாவு பச்சையாக இல்லாமல் எல்லா மாவுமே நெய்யோடு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சு பண்ணுங்கள். கொஞ்சம் வாட்டர் கன்சிஸ்டன்சி வந்தோடனே ஏலக்காய் தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் கலந்து விட்டுக்கோங்க. மாவு வேக வேக கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும். இப்போது திக் கன்சிஸ்டன்சி வந்துச்சு. கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கண்டென்ஸ் மில்க் இல்லாட்டி சுகர் ஆட் பண்ணியே பண்ணுங்கள். கண்டென்ஸ் மில்க் கொஞ்சம் டேஸ்ட் ரிச்சாக வரும், அதுக்கு தான். இதுவும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி வரும். இப்போது சுகர் சிரப் பண்ணிக்கலாம். 1 கப் சுகர், 1 கப் வாட்டர் ஆட் பண்ணி கொதிக்க விடுங்க. லைட்டாக கம்மி பதம் வந்தால் போதும். ரெடி ஆயிடுச்சு. இப்போது கடல மாவு மிக்ஸ்சரில் ஆட் பண்ணிடலாம். இதுவும் நல்லா கலந்து விடுங்க. பாத்திரத்தில் ஒட்டாமல் வர மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ட்ரை ஆக வேணாம். அவ்வளோதான். இந்த அளவு டெக்ஸ்சர் வந்தால் போதும். இப்போது பிளேட்டிங் பண்ணிடலாம். ஒரு பிளேட்டில் கீ அப்ளை பண்ணிக்கோங்க. அந்த மிக்ஸ்டர் எடுத்து ஊற்றி செட் பண்ணுங்கள். ரொம்ப ஈஸி தான், கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மேலே டாப்பிங்ஸ்க்கு உங்களுக்கு எது வேணுமோ, திராட்சை, முந்திரி, பாதாம், பிஸ்தா எது வேணுமோ அதை டாப்பிங்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணி சர்வ் பண்ணுங்கள்.